ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி இன்விசிபிள் ஆப்பிள் கேக் தான் செய்ய போகிறோம். அதாவது நம்ம வந்து மெஷரிங் கப்பு, ஸ்பூனு எதுவுமே இந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிளும் கோதுமை மாவு இது மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். அந்த கேக் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து லாஸ்ட்டு வீடியோ வரையிலும் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையிலும் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இப்போ இது செய்கிறதுக்கு நான் வந்து 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் இதுக்கு பதிலாக 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க, கெட்டியான தயிராக. ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து இந்த முட்டை 2ஐயும் உடச்சி ஊற்றிடலாம். இந்த முட்டை சேர்க்குற இடத்துல அந்த தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து நார்மலான ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸில் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். ஏன்னா பவுட்ரு பண்ண ஜீனி இல்லை, நார்மலான ஜீனி தான் எடுத்திருக்கேன். அந்த ஜீனியை வந்து அதோடு சேர்த்துக்கலாம் முட்டையோட. இந்த இதில் வந்து நம்ம பீட்டரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, விஸ்க் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி பீட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஜீனியும் முட்டையும் நல்லா கரையிற மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் வந்து மாறி வரணும், லைட் கலராக வரும், ஒரு மாதிரி வெள்ளை கலர் மாதிரி அப்படி லைட்டாக வரும். அந்த மாதிரி வர்றது வரையில் நம்ம வந்து பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. அந்த ஜீனியும் நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணால் தான் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா வரும், அதை நினச்சிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஆப்பிள் எசன்ஸ் உங்கள் கையில் இருந்ததுன்னா இதுக்கு பதிலாக ஆப்பிள் எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து ஜீனி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்குறேன். மொத்தத்தில் இதில் வந்து 1/2 கப்பு பால் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு 1/4 கப்பு சேர்க்குறேன். இப்போ பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கதா பார்த்துக்கோங்க, ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. இப்போ 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் நான் எடுக்க போகிறேன். இந்த கப்பில் 1 கப்பு கரெக்டாக தலையை தட்டிட்டு லெவல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இது மைதா மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோதுமை மாவுலேயே ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு இந்த கேக்கு. இப்போ ஒரு 1/4 கப்பு எடுத்துட்டேன். மொத்தத்தில் 1/4 கப்பு மாவு எடுத்தாச்சு. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்க ஸ்பூன் தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். டீஸ்பூன் எடுக்கலை, அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் லேஸாக 1/8ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சுகரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் உப்பு சேர்க்குறது. இப்போ நான் வந்து 4 ஆப்பிள் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி 4 ஆப்பிள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கையில் பெரிய ஆப்பிளாக இருந்ததுன்னா 3 எடுத்தாலே போதுமானது. இந்த ஆப்பிளை வந்து இப்போ தோல் சீச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தோல் சீவுற இது இருக்குல்ல, அதை வச்சுட்டு நல்லா தோலை சீவி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ எல்லா ஆப்பிளையுமே. இப்போ இதை வந்து அந்த தோல் சீவணும்ல, அந்த இதை வச்சு அழகாக சீச்சு நான் வந்து எடுக்க போகிறேன். எப்படி சீக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி மெல்லிசாக சீச்சோம்னாக்க அழகாக லேஸாக வரும் நம்மளுக்கு, ஸ்லைஸாக. இது மாதிரி எல்லாத்தையுமே சீச்சு எடுக்கணும். அப்படி உங்கள் கையில் வந்து இந்த தோல் சீக்கிற இது இல்லைனாக்கா நீங்கள் வந்து கத்தி வச்சு சீக்கலாம். இப்போ பாருங்கள், கத்தி வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்தோம்னாக்கா அழகாக வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் சீச்சு எடுத்துடலாம், எல்லா ஆப்பிளையும். இப்போ எல்லா ஆப்பிளுமே சீச்சு எடுத்தாச்சு. இதில் இப்போ எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம வந்து பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் மட்டும் அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எதுக்காக சேர்க்குறதுனா, அந்த ஆப்பிள் வந்து கருத்து போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் சேர்க்குறது. இப்போ பாதி எலுமிச்சம்பழம் தான் நான் புழிஞ்சிருக்கேன். புழிஞ்சிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கணும். ஒரு சல்லடை வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம அந்த கோதுமை மாவையும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து சளிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சளிச்சிட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக ஃபோல்டு பண்ணி ஸ்பேச்சுலாவில் பண்ணுறதுனாக்க கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணுங்கள். இப்போ நான் விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயை தவிர, தேங்காய் எண்ணெயை தவிர வேறு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நீங்கள் நார்மலான குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ பேக்கிங் சோடா சேர்க்கணும் இந்த நேரத்தில்.
பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா கேக் வந்து நல்லா வராது. அதனால் நீங்கள் உங்கள் மாவோட இதுவை வந்து பார்த்துக்கங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நான் இப்போ ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மொத்தத்தில் ஃபஸ்ட்டே 1/2 கப்பு பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கங்க. ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் வலிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சீச்சு வச்சுருக்கோம்ல ஆப்பிள், அதையும் அந்த மாவோட போட்டு நல்லா கலக்கிக்கிறணும். எல்லாம் மாவோடு சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கங்க. இது வந்து ஆப்பிள் வந்து நம்ம சீச்சு போடுறதுனால ஆப்பிள் சாப்பிட்றது தெரியவே தெரியாது. அந்த கேக்கில் வந்து நம்ம ஆப்பிள் சாப்பிட்றோமான்றது அந்த இதுவே வராது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கேக்கு. எப்படின்னு சொல்லவே முடியல. கோதுமை மாவுலேயே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ நான் வந்து 8 இன்ச் பேன் தான் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டே ஆயில் தடவிட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். அதில் தான் அந்த மாவு வந்து சேர்க்க போகிறேன். நான் வந்து இப்போ அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அவனில் செய்கிறதுனாலும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா குக்கர், கடாய் எதில் வேணாலும் செய்யலாம். எல்லாத்தோட வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த மாவை வந்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இல்லாட்டி ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து கரெக்டாக வரும். இப்போ அது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்க்கலாம். இப்போ அவனில் வந்து 180 டிகிரிக்கு 40 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த பேன் வந்து அகலமானதுங்கிறதுனால 40 நிமிஷம் ஆச்சு எனக்கு. நீங்கள் வைக்கிற அந்த ட்ரேயை பொறுத்து இருக்குது. ஒடுக்கமானதுன்னா கூடுதலாகும் டைம் எடுக்கிறதுக்கு, இது வேகிறதுக்கு. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து கம்மியாகும். எனக்கு வந்து கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சு. இதே இது நீங்கள் குக்கரில் செய்கிறதுனால உப்பு இல்லாட்டி மண் போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நான் சொல்கிற இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். 40 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா. ஆனால் விசிலும் கேஸ் கட்டு மட்டும் போடக்கூடாது. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு குத்தி பார்த்திங்கனாக்க நம்மளுக்கு வெந்திருக்கா வேகலையான்னு தெரியும். உள்ளே வந்து அந்த குச்சியில் எந்த விதமான மாவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு. நல்லா க்ளீனாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு வயர் ரேக்கில் எடுத்து மாற்றி வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் ஒரு கத்தி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ஓரமெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ ஒரு இதில் வந்து நான் வந்து அதை கவுத்து எடுத்துட்டேன். இப்போ பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், கேக் நம்மளுக்கு சூப்பராக நல்லா வந்திருக்குது. சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம உடனே சூடாக சாப்பிட்றத விட வச்சுருந்து நல்லா ஆற விட்டுட்டு சாப்பிட்டோம்னா தான் எந்த ஒரு கேக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது க்ரீம் போட்ட கேக்குனாக்க நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னாக்க எந்தளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஈஸியான கேக் வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. ஆப்பிளும் கோதுமாவும் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான கேக்கு. இது வந்து ஈவினிங் டைம் நம்ம டீ குடிக்கிற சமயத்துல எல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் போகிறப்பவும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நிறையா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு கேக்கும் இருக்குது. ஸ்ட்ராபெரி கேக்கு, இது ப்ளூபெர்ரி கேக்கு, அப்புறம் ஆரஞ்சு கேக்கு, எல்லா கேக்குமே நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.